என் பேர் மாணிக்க வாசகம். நான் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் காரணம்பேட்டையில் இருக்கேன். எனக்கு 2 பொட்ட பிள்ளைங்க. நான் ஏசப்பாவை அறியாத குடும்பம். ஆனால் ரொம்ப பக்தியாக இருப்பேங்க. சாமி பக்தின்னு ரொம்ப பக்தியாக இருப்பேன். நான் நெத்தியில் ராமம் வச்சுருப்பேன், பட்டை பூஜை வச்சுக்குவேன், கழுத்தில் உத்தராட்சம் போட்டுக்குவேன். இருந்தாலும் கன்னியாகுமரியிலேருந்து இமயமலை வரைக்கும் காசு கடன் வாங்கிட்டுனாச்சும் நாங்கள் போகிறது. போயிட்டு அங்கே போய் சேர்ந்த உடனே முதல் நாள் இருக்கும், போய் சேர்ற வரைக்கும் நல்லாயிருக்கும். சேர்ந்த உடனே பார்த்தா இந்த கடன் எப்படி கட்டுறது, புத்தியில்லாத்தனமாக கடனை வாங்கிட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டோம். ஆனால் இந்த சாமி நம்ம கொடுக்குமா கொடுக்காதா தெரியலையே. அப்படியே அந்த மனசில் கவலையோடய திருப்பி வர்றது. சொல்லப்போனால் கன்னியாகுமரியிலேருந்து இமயமலை அடிவாரம் வரைக்கும் மேலே அதாவது கேதார்நாத் வரைக்கும் பார்த்துட்டு வந்துட்டேன். காசிக்கு ஒரு 10 தாட்டி போயிருப்பாங்க. ரிஷிகேஷ் ஒரு 15 தாட்டி போயிருப்போம். அயோத்தி எல்லாமே போயிருக்கிறேங்க. எல்லாம் ஒரு தடவை 2 தடவை 10 தடவை போயிருப்போம். வருவோம், போவோம், ட்ரெஸ்ஸை கொண்டாந்து போடுவோம், அதை வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் ட்ரெஸ் எடுத்துகிட்டு போயிடுவோம். அதே ஊருக்கு போவோம். அப்படியெல்லாம் நிறைய கோயிலுக்கு போனாங்க. ஆனால் எந்த கோயில்லையுமே எனக்கு நிம்மதியும் கிடைக்கல, சந்தோஷமும் கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல. இவ்வளோ பக்தியாக இருந்தாலுமே என்கிட்ட கெட்ட பழக்கங்கள் நிறையா இருந்தது. அந்த கெட்ட பழக்கம் குடி 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 எப்போ 30 வருஷமாக ஒரு நாளைக்கு 1 பாட்டில் 3/4 பாட்டில் கையில் 100 ரூபாய் காசு இருந்தால் குடிக்கிறதுக்கு தான் நினப்பு போகும், வேறு எதுக்கும் நினப்பு போகாது. அப்படியெல்லாம் குடிச்சு ரோட்டில் படுத்துருவ சமயத்தில், அந்த சாராய கடையிலே படுத்துருவ சமயத்தில். ஆனால் எங்கள் வீட்டில் குழந்தைங்க குட்டிங்கெல்லாம் எங்களை அப்பா காணோம்னு நினச்சிட்டு காத்துக்கிட்டே இருப்பாங்க. என் போதை தெளிஞ்சு வீட்டுக்கு வருவேன். அப்படியெல்லாம் ரொம்ப கேவலமாக வாழ்ந்தவன் நான். குடிக்கலைனாக்கா எனக்கு எந்த கை கால் நடுக்கமெல்லாம் வராது. ஆனால் எல்லாத்தையும் சண்டைக்கு போவேன். யாரை பார்த்தாலும் அவங்கக்கிட்ட சண்டைக்கு போவேன். அவங்களுக்கு எனக்கு சம்மந்தமே இருக்காது, ஆனால் அவங்கக்கிட்ட சண்டைக்கு போவேன். பக்தியாக தான் இருந்தேன். ஆனால் மக கேவலமான வாழ்க்கையில் வளர்ந்துட்டு இருந்தேன். நான் குடிக்கக்கூடாதுன்னு நினைப்பேன். சரி இனிமேல் குடிக்கக்கூடாது, வீட்டில் வந்து பிள்ளை கொண்டு எல்லாம் அழுகுறாங்கன்னு சொல்லி சரி இனிமேல் குடிக்கக்கூடாதுன்னு நினைப்பேன். ஆனால் 100 ரூபா கைக்கு வச்சா உடனே குடிக்க போயிடுவேன். குடிக்க காசில் நான் எங்கள் வீட்டு அம்மா ஏதோ டப்பாவில் காசு போட்டு வச்சுருப்பாங்க, அந்த காசை எடுத்துகிட்டு கிளம்பிடுவேன். சந்தோஷங்கிறதே கிடையாது. ஒரு குடிகார ஒரு வீட்டில் 24 மணி நேரம் குடிச்சிட்டு சண்டை போட்டால் எங்கே சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்குது? எந்த வீட்லேயுமே இருக்காது. எங்கள் வீட்டுக்காரர் வெளியில் போயிட்டா வர்ற மட்டும் ஜன்னலே தாங்க, ஜன்னலே கதி. ஜன்னலுக்கு வாய் இருந்தால் என்னை காய்ச்சி போயிருக்கோம். அப்படி ஒரு 40 வருஷமாக அப்படியே தான் நின்று. 2018 என் ஒய்ஃப் ஏசப்பாவை ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் எனக்கு ஒரு பைபிள் கிடைச்சது, நான் படிப்பேன். ஆனால் நான் ஏசப்பாவை முழுசாக ஏற்றுக்கலை. அப்போயும் பைபிள் படிப்பேன், காசு கிடைச்சா போய் குடிப்பேன், குடிச்சிட்டு வந்துடுவேன். இப்படியே தான் படிப்பேன் குடிப்பேன், இப்படி இருந்தேன். இப்படி இருக்கும்போது சத்யன் டிவியில் ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பித்தோம். அது பார்க்க ஆரம்பித்தப்போ ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையுமே லாரன்ஸ் ஐயா வந்து ஒரு குடிக்கிறது தப்பு, பாவம்னு சொல்லுவார். அது என் மனசை உறுத்திட்டே இருந்தது. அவர் குடிக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணுவார். அப்படி ஜெபம் பண்ண சமயத்தில் நானும் ஏசப்பா என்னையும் விடுதலை பண்ணுங்களேன்னு கூட நான் ஜெபம் பண்ணி கேட்டிருக்கேன். அப்புறம் எனக்கே தெரியல, அவர் விடுதலை பண்ணது எனக்கு எப்படி விடுதலை பண்ணார்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் எனக்கு அந்த எண்ணமே வர்றதில்லை. இப்போ என் கையில் 5000 10,000 இருந்தாலும் சரி எனக்கு அந்த குடிக்கணுங்கிற எண்ணம் கிடையாது. முதல்ல ஒரு 100 ரூபா காசு இருந்தால் போது குடிக்கணுன்ற எண்ணம் வந்தது. இப்போது ஜோப்பு நிறையா காசு இருந்தாலுமே அந்த எண்ணமே கிடையாது. அப்படி என்னை மாற்றிட்டார் ஏசப்பா. பழக்கத்திலேருந்து நான் முழுசாக விடுதலைப்பட்ட உடனே நான் ஏசப்பா முழு உள்ளத்தோடு ஏற்றுக்கிட்டேன். முன்னால் எங்கள் வீட்டுக்காரர் ஜெயகாந்தன் புக்குன்னு ரொம்ப பெரியவங்க. எத்தனை நாணி ஓட்டுனாலும் படிப்பார், நெப்பு இருக்க மட்டும் படிப்பார். இப்போ வந்து ஆண்டவர் ஏற்றதுக்கப்புறம் பைபிளில் தான் நின்னுங்க எல்லாம் தூக்கி போட்டார். ஓரம் கட்டிட்டு பைபிள் தான் அப்படின்ட்டு பைபிள் தான் ஜீவங்கிற மாதிரி படிச்சுக்கிட்டே இருப்பார். இப்போ ஏசப்பாக்கிட்ட நான் வந்தவுடனே எனக்கு பயங்கர அமைதி, சமாதானம், சந்தோஷம். எப்போ பார்த்தாலும் சந்தோஷமாக இருக்குது. எந்த பிரச்சனையை பற்றி எனக்கு கவலை இல்லை, எதாக இருந்தாலும் அவர் பார்த்துக்குவார் அப்படிங்கிற ஒரு மனசில் தைரியம் வந்துடுச்சு, நம்பிக்கை வந்துடுச்சு. அந்த அளவுக்கு அவர் என் கூடயே இருக்கிறாரு. ஏசப்பா என்னை வந்து பாருங்கள், என் கூட கஷ்டம், எனக்கு வந்து என் கூட இருங்கன்னாக்கா அந்த நிமிஷம் என்கிட்ட வந்துடுறாரு. என்னுடைய கஷ்டத்தை கேட்குறாரு, என்னுடைய ஜபத்தை கேட்குறாரு, என்னுடைய ஜபத்தை கேட்டு அதுக்கு பதில் கொடுக்குறாரு. மறாவது நாள் அப்பயே கொடுக்கலன்னா மறாவது நாள் பைபிள் எடுத்தாலும் இல்லை ஐயா பேசும்போது அதுக்கான பதில் எனக்கு சொல்லுவார். எந்த சாமி வந்து ரத்தமெல்லாம் சிந்தலை, நமக்காக வந்து ஏசப்பா மட்டும்தான் நம்ம பாவத்துக்கு இதுக்கு படைப்பின்காரர் அவர் தான் ரத்தம் சிந்தி நம்மளை மீட்டெடுத்தார். ஒவ்வொரு பைபிள் இருக்கிற வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை, அதை நாங்கள் உணர்றோங்க.
70 வயசு அனுபவத்தில் நான் கண்டுபிடிச்சது ஒன்றே, ஏசப்பா மட்டும்தான் கடவுள். நாம் ஏசப்பா எனக்கு வாங்க, எனக்கு கஷ்டம் அப்படின்னா என்கிட்ட வந்துடுவார். நம்ம யார் கூப்பிட்றாங்களோ, மனசோட உள் மனசோட யார் கூப்பிட்றாங்களோ அவங்க கிட்ட அவர் நிற்கிறாரு, பக்கத்தில் ஆறுதல் தர்றாரு. கவலைப்படாத, நான் இருக்கிறேன், உனக்கு என்ன கஷ்டம், உன் கஷ்டத்தை நான் என்கிட்ட சொல்லு, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரே ஒரு கடவுள் ஏசப்பா மட்டும்தான் இந்த உலகத்தில். இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சம் முழுசுக்குமே அவர் ஒருத்தர் தான் கடவுள். என்னை பார்த்து கேவலமாக பேசினவங்களுக்கு மத்தியில் எங்கெங்கெல்லாம் நான் வெக்கப்பட்டோன்னா அந்த இடத்துலலாம் இன்றைக்கி மேலே என்னை தூக்கி நிறுத்தியிருக்காருங்க ஏசப்பா. என் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய மாற்றத்தை கொடுத்த ஏசப்பாவுக்கு நன்றி.